ஹாய்டா, வெல்கம் டு மூச்சி பனி எஃப்எஃப் வேர்ல்டு. நான் உங்கள் லில்லி. நாம் இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா, ஜிகுக் எஃப்எஃப்போட பார்ட் 17 தான் பார்க்க போகிறோம். இயற்கையின் காதல் சடுகுடு. ப்ளீஸ் என் சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஆர்மி ஃப்ரெண்டுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் நியூவாக பார்க்குறவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கடா. அப்புறம் நான் ஸ்டோரி எதோட எண்ட் பண்ணியிருந்தேன்னா, வீமின் 2 பேரும் அவங்க ட்ரெஸ் பார்த்துட்டு ஷாக்காக இருந்தாங்க. அதோடு தான் எண்ட் பண்ணியிருந்தேன். வாங்களா, அதுலேருந்து அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம். இப்போ ஜிமின் தான், என்ன டேட்டி இங்கே பாருடா, என்னடா அது அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே அவ்வளோ ஷாக்காக அந்த ட்ரெஸ்ஸை பார்த்துட்டு இருப்பாங்க. இப்போ ஜிமின் தான், ஜங்குக்கா ஜங்குக்கா அப்படின்ட்டு கூப்பிட்றான். இப்போ ஜங்குக் தான், ஜிமின் என்னாச்சு, எதுக்கு இப்போ கத்திட்டு இருக்க? இது என்ன ட்ரெஸ் இது என்ன இப்படி இருக்குது, ஏதோ பெருசாக இருக்குது, வெள்ளையாக இருக்குது, என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் கேட்குறான். இப்போ ஜங்குக் தான், இதுக்கு பேர் தான் வேஷ்டி, புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் சொல்கிறான். ஏன்னா வேஷ்டியா? அப்படின்னா இதெல்லாம் எனக்கு வேணாம், நான் ஃபேன் ஷர்ட் போட்டுக்கிறேன், எனக்கு இது எப்படி கட்டணுன்னு கூட தெரியாது அப்படின்ட்டு ஜிமின் சொல்கிறான். இப்போ ஜங்குக் தான், அதுக்கு தான் இவ்வளோ அலப்பறையா, நான் கட்டி விடுறேன். ஏன்னா நீ கட்டி விடுறியா? அதெல்லாம் வேணாம், எப்படி கட்டணும்னு சொல்லு, நானே கட்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜெமின் சொல்கிறான். இப்போ டேம் இதெல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கான். இப்போ பரவாயில்லடா, உனக்கு தெரியாதுல்ல, நான் கட்டி விடுறேன். நீ சொல்லு, நானே கட்டிக்கிறேன், போ அப்படின்ட்டு ஜெமின் சொல்கிறான். இப்போ ஜங்குக் தான், சரி அந்த இது பேர் வேஷ்டி, ஓகேவா, இதை பிரி அப்படின்னு சொல்லிட்டு பிரிக்க சொல்கிறாங்க ஜங்குக்கு. ஜிமினும் பிரிக்கிறான். பிரிச்சுட்டு இந்த மாதிரி ஜங்குக்கு அந்த சைடு இன்னொரு வேஷ்டி இருக்கும்டா, அந்த மாதிரி எடுத்து அவன் அது மாதிரி பண்ண ஜிமின் இந்த பக்கம் பண்ண சொல்கிறான். ஜிமினுக்கு அது பண்ணவே வரல. ஜங்குக்கு ஒரு மாதிரி பண்ணான், ஜிமின் ஒரு மாதிரி பண்ணுறான். இப்போ ஜங்குக் தான், நான் தான் சொல்கிறேன்ல கட்டி விடுறேன்னு, சும்மா எதுக்கு நீ நான் கட்டிக்கிறேன்னு ஆடிட்டு இருக்கேன், கூட நான் கட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு சொல்கிறாங்க. இப்போ ஜிமின் தான், இல்லை நானே கட்டிக்கிறேன், போ எனக்கு கட்ட தெரியும் அப்படின்ட்டு ஜிமின் ஒரு மாதிரி க்யூட்டாக ஃபேஸ் வச்சுட்டு சொல்கிறான். இப்போ ஜங்குக் தான், நான் தான் கட்டி விடுறேன்னு சொல்கிறேன்ல கொடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேஷ்டி வாங்கி, இப்போ எப்படின்னா ஜிமினுக்கு நேராக ஆப்போசிட்டில் நின்றுப்பான். இப்போ அந்த வேஷ்டி ஜிமின் பேக் சைடில் தான் இருக்கும். அதை என்ன பண்ணால் இப்படி பிடிச்சி இழுக்குக்குள்ளே என்னென்னா ஜிமின் அப்படியே டக்குன்னு அப்படியே ஜங்குக் ஃபேஸ் கிட்ட நிற்கிறான். 2 பேரும் அவ்வளோ க்ளோஸாக இருக்காங்க. இப்போ ஜிமின் தான் அப்படியே ஜங்குக் ஃபேஸ் தான் பார்க்குறான். இப்போ ஜங்குக்கும் ஜிமினோட ஃபேஸ் தான் பார்க்குறாங்க. இப்போ ஜிமின் என்ன பண்ணுறான்னா அப்படியே ஜங்குக் ஃபேஸை தான் பார்த்துட்ருக்கான். இப்போ ஜங்குக்கு ஜிமினோட ஃபேஸ்லாம் பார்க்கல. இங்கே பார், இந்த மாதிரி எடுத்து இப்படி மடித்து இந்த மாதிரி சொருகி இந்த மாதிரி கட்டணும், ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி வேஷ்டியை கட்டிகிட்ருக்காங்க. ஆனால் ஜிமின் அதெல்லாம் பார்க்கவே இல்லை, ஜேகேவை தான் பார்த்துட்டே இருக்கான். இப்போ என்ன பண்ணுறான்னா, ஐயோ இங்கே ஒருத்தர் இருக்கேன்டா, என்னையவனையாவது கண்டுக்கிறானுங்களா பாரு, இவன் என்ன அவனை அப்படி வச்ச கண்ணு வாங்க பார்த்துட்ருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் மைண்ட் வாய்ஸ் கொடுத்துட்ருக்கான். இப்போ ஜேகே என்ன பண்ணுறான்னா, பாரு ஜெமின், புரியுதா, இந்த மாதிரி தான் கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இப்போ ஜேகே என்ன பண்ணுறான்னா, இப்போ தான் ஜிமினை பார்க்குறான். பார்த்தா ஜிமின் அப்படி ஜேகேவை தான் பார்த்துட்ருக்கான். 2 பேருமே அப்படியே ஐஸ் டு ஐஸ் அப்படி பார்த்துக்கிறாங்க. இப்போ ஜேகே என்ன பண்ணுறான்னா, அப்படியே ஜிமின் ஐஸை பார்த்துக்கிட்டே என்ன பண்ணுறான்னா, அப்படியே அந்த வேஷ்டியை ஒரு மாதிரி மடித்து அது என்ன பண்ணுறான், அப்படியே ஜிமினோட இடுப்பில் அப்படியே சொருகிறான்டா. இப்போ அந்த சொருகுக்குள்ளே ஜிமின் என்ன பண்ணுறான்னா அப்படின்ட்டு அப்படியே ஒரு மாதிரி இன்னும் ஜேகே ஃபேஸ் கிட்ட வரான். இப்போ அவங்க ஃபேஸ் அவ்வளோ கிட்ட இருக்குது. சொல்லப்போனால் 2 பேர்த்தோட ஃபேஸுமே சும்மா ஒரு இன்ச்சு தான் கேப் இருக்கும், அவ்வளோ கிட்ட இருக்குது. இப்போ ஜேகே என்ன பண்ணுறான்னா அப்படியே ஜிமின் அப்படியே அந்த எப்படி அப்படியே ரொம்ப அந்த லிஃப்ட்டு கிட்ட தான் போகிறான். இப்போ தான் ஜங்குக்கா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றான். இப்போ ஜேகே டக்கு ரியாலிட்டிக்கு ஏன்னா இப்படி தான் கட்டணுமா, சரி எனக்கு நானே கட்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். இப்போ ஜங்குக் தான்,
கரடி பயல ஒரு ரொமான்ஸ் பண்ண வர்றான் அப்பாரு அப்படின்ட்டு அப்படியே ஜிமினை பார்க்குறான். இப்போ ஜிமினும் அப்படியே ஜேகேவை தான் பார்த்துட்ருப்பான். இப்போ ஜிமின் ஜிமின் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே கூப்பிட்றான். இப்போ ஜிமின் தான் அ அ அ கட்டியாச்சா கட்டியாச்சா அப்படின்ட்டு அப்படியே கீழே பார்க்குறான். பார்த்தா அவ்வளோ அழகாக வந்து ஜிமினுக்கு வந்து ஜங்குக்கு வேட்டி கட்டி விட்ருப்பான். இப்போ ஜங்குக்கா இதுக்கு பேர் என்ன? இதுக்கு பேர் தான் வேஷ்டி. எங்கள் ஊரில் திருவிழா போடுறாங்கல்ல, ஸோ எங்கள் ஊர்லலாம் இது மாதிரி தான் கட்டிட்டு வருவாங்க. அதனால தான் உங்களுக்கு இது மாதிரி எடுத்து வச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு சொல்கிறான். இப்போ ஜிமின்னு அப்படியா நல்லா இருக்குது, ஆனால் சைலெல்லாம் இந்த கேப் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் கேட்குறான். இப்போ ஜங்குக்கு தான் இது அது மாதிரி தான் இருக்கும், இங்கே பார் நானும் அது மாதிரி தான் கட்டியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு பார்க்க சொல்கிறான். இப்போ எப்படின்னா ஜிமினுக்கும் ஜேகேக்கும் ஒரே மாதிரி ட்ரெஸ் தான். லைட் ரெட் கலர் அண்டு ஒயிட் கலர் வேஷ்டி. டேக் வந்து எப்படின்னா ஒரு ப்ளூ கலர் லைட் ப்ளூ கலர் ஷர்ட் அந்த ஒயிட் கலர் வேஷ்டி. இந்த மாதிரி வந்து அந்த அவங்க போட்டுக்கிற ட்ரெஸ் தான். இப்போ ஜிமின் தான் நல்லா இருக்குது ஜங்குக்கா, ஆனால் ஃபர்ஸ்ட் டைம் நான் இந்த மாதிரி கட்டியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறான். இப்போ தெரியுது பார்க்கக்குள்ளே இது வரைக்கும் வேஷ்டி கண்ணில் பார்த்தது இல்லாத மாதிரி தான் தெரியுற அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு சொல்கிறான். எங்கள் வீட்டிலலாம் இந்த மாதிரிலாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறான். சரி சரி ரெடி ஆகிட்டு வெளியே வா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு என்ன பண்ணுறான், அப்படியே இந்த பக்கம் திரும்பி டீவை பார்த்து ஒரு முறைச்சிட்டு அப்படியே போகிறான். இந்த பக்கம் டீ தான். இவன் என்ன நம்மளை இப்படி முறைக்கிறான், என்னமோ இவனை சொத்தை புழங்கின மாதிரி அப்படின்ட்டு டே என்ன பண்ணுறான், அந்த வேஷ்டி தான் கட்டிக்கிட்டு இருக்கான். இப்போ இந்த பக்கம் ஜிமின் தான் அப்படியே எல்லாம் அப்படின்னா அவன்லாம் நல்லா ரெடி ஆகிட்டு டேங்கா போலம்மா நான் ரெடி ஆகிட்டேன், நீ போடா நான் வரேன். ஏன்டா என்னாச்சு, இந்த வேஷ்டி கட்டவே முடியலடா, நான் வேணா ஜங்குக்கு வர சொல்லிட்டா, ஒரு ராணியும் பிடுங்க வேணாம் நானே கட்டிக்கிறேன், உன்னை கட்டக்குள்ள நல்லா பார்த்துட்டு தான் இருந்தேன், நீ மூடிட்டு போ அப்படின்ட்டு டே சொல்கிறான். இப்போ ஜிமின் தான் போடா ஏறுமா மாடு அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் என்ன பண்ணுறான், வெளியே வந்துடுறான். இப்போ அங்கே போயிட்டு ஜங்கு கூட தான் ஜிமின் வந்து அப்படியே ஒர்க் பார்த்துட்ருக்கான். இப்போ அங்கே காய் ஃபேரி லில்லி இவங்க 3 பேர் தான் வராங்க. இப்போ காய் ஃபேரி எப்படின்னா காய் வந்து ஒயிட் கலர் வெயிட் ஷர்ட்டை தான் போட்டிருக்கான். இந்த பக்கம் ஃபேரி லில்லி தான் அப்படியே அவ்வளோ அழகாக வந்து 2 பேர் எப்படின்னா ஒரு க்ரீன் கலரில் ஒரு சாரீ 2 பேரும் அவ்வளோ அழகாக வியர் பண்ணிக்கிட்டு 2 பேரும் ஒரே மாதிரி தான் ஒரு க்ரீன் கலர் சாரீ வியர் பண்ணியிருக்காங்க. லூஸ் ஹேர் விட்டுட்டு அவ்வளோ அழகாக லைட்டாக வந்து அந்த ஹேர் லாங் ஹேர் தான், அதில் வந்து அப்படி பூ அந்த ஹேர் எந்த அளவுக்கு லாங்காக இருக்கோ அந்த அளவுக்கு வந்து பூ வச்சுட்டு அப்படி 2 பேரும் அவ்வளோ அழகாக அந்த அந்த எப்படி சொன்னால் அப்படி சாரீ கட்டிட்டு சாரீ வியர் பண்ணிட்டு நடந்தோம்னா அந்த லைட்டாக அந்த முந்தி பிடிச்சிட்டு இந்த சாரீ லைட்டாக தூக்கிட்டு நடப்போம்லடா, அது மாதிரி 2 பேர் நடந்து வராங்க. இப்போ இந்த பக்கம் காய் தான் அட என்ன அழகாக இருக்கா, 2 பேருமே சும்மா நச்சுன்னு இருக்காளுவலே. அவன் நமக்கு வேணாம், அவன் சரியான லங்காடிச்சு. இவப்பா எப்படி இருக்கா ஃபேரி, அப்படியே இப்பயே தூக்கிட்டு போய் பண்ணணும் போல இருக்கே அப்படின்ட்டு இந்த பக்கம் வந்து காய் சொல்லிட்டு வரான். இப்போ ஃபேரி தான் அப்படியே திரும்பி அப்படியே காயை ஒரு மாதிரி சைடில் பார்த்துட்டு அப்படின்ட்டு அது ஒரு மாதிரி ஸ்மோக் பண்ணிட்டு வரான். இப்போ ஐயோ சைடில் பார்த்தாவே சும்மா கும்முன்னு இருக்காளே, கிக்கு அப்படியே ஏறுது சரக்கு அடிக்காமலே. ஃபேரி அப்படின்ட்டு காய் கூப்பிட்றான். இப்போ ஃபேரி தான் என்ன சார் எதுக்கு என்ன கூப்பிட்றீங்க, இல்லை சும்மா ஆளு கும்முன்னு இருக்கே வரியா, ஏன்னா சும்மா அந்த பக்கம் வரியா பேசிகிட்டு இருக்கலான்னு கேட்டேன். எனக்கு வேலை இருக்குது, போய் நீ உன் வேலையை பாரு அப்படின்ட்டு ஃபேரி சொல்கிறான். இந்த பக்கம் காய் தான் ஐயோ சொல்லக்குள்ளேயே அப்படி ஏறுதே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் காய் சொல்கிறான். இப்போ ஃபேரி தான் ஏறும் ஏயா உனக்கு ஏறும் பார்த்தியா, எக்கு தப்பா வேற எங்காவது ஏறிட போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஃபேரி சொல்கிறான். அப்படியா, எனக்கு எக்கு தப்பா ஏறனா அதான் நீ இருக்கல்ல
பார்த்து பார்த்து அப்படி எடுத்து வர்றதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு காய் சொல்கிறான். இப்போ ஃபேரி தான், யோ என்னயா ஒரு மாதிரி பேசுகிற, பார்த்துக்க, அப்புறமேட்டு என்ன பண்ணணும்னு எனக்கே தெரியாது. என்ன பண்ணுவ நீ, என்ன பண்ணாலும் மாமனுக்கு ஓகே தான் அப்படின்ட்டு காய் சொல்கிறான். இந்த பக்கம் ஃபேரி தான், யோ நீ ஒரு மார்க்கமாக தான் பேசுகிற, ரொம்ப வாய் பேசினா லில்லிக்கிட்ட போட்டு கொடுத்துருவேன் தெரிஞ்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபேரி சொல்கிறான். நீ நான் தானே பேசிக்கிட்டு இருக்கோம், அவளை ஏன் உள்ளால இழுக்கிற, அவகிட்ட என்னாலும் அவகிட்ட மனுஷன் பேசுவானா, அவள் சதாய்க்கிறதுல நான் இந்த ஏரியாவிலும் இல்லாத அளவுக்கு சதாய்ப்பாளே அப்படின்னு சொல்லிட்டு காய் சொல்கிறான். இப்போ ஃபேரி தான், தெரியுதில்ல அப்புறம் என்ன, மூடிக்கிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு ஃபேரி சொல்கிறான். மூடிக்கிறேன், அது நீ வந்து மூட வச்சா நல்லா தான் இருக்கும் அப்படின்ட்டு காய் சொல்கிறான். இந்த பக்கம் ஃபேரி தான், யோ வேணாயா, அப்புறம் லில்லியை கூப்பிட்ருவேன் அப்படிங்கிறா ஃபேரி. வேண்டாம் நீ போ, நான் எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்குது, நான் அதை பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு காய் வந்து அந்த சைடு போயிடுறான். இப்போ இந்த பக்கம் ஃபேரி வந்து ஜங்குக்கு அவங்க அம்மா கிட்டே போயிடுறான். இப்போ லில்லி தான் அப்படியே அந்த பக்கம் இந்த பக்கம் அப்படியே சுற்றி பார்த்துட்டே வரா. இங்கே இந்த தேங்கால காணும், எங்கே தானே எங்கே சுற்றிட்டுருக்கேன்னு பார்த்தா இருப்பானே, இன்றைக்கி நாளே காணோம் அப்படின்னு சொல்லிட்டு லில்லி என்ன பண்ணுறா, அந்த பக்கம் இந்த பக்கம் பார்த்துட்ருக்கா. இப்போ ஜிமின் வரான். ஒய் ஏய் ஜிமினா, என்னடா பண்ணுற நீ, என்ன இங்கே என்ன அங்கேயும் பார்த்துட்ருக்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லையே, சும்மா தான் பார்த்தேன். சும்மாவா பார்த்தேன்? ஆமாம் சும்மா தான் பார்த்தேன் அப்படின்ட்டு லில்லி ஜிமின் பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ தான் லில்லி வந்து ஜிமினை பார்க்குறா. ஹே ஜிமினா, குள்ளவாத்து, என்னடா இன்னைக்கு இவ்வளோ அழகாக இருக்க, யோ செம்மையாக இருக்க, நான் வேணா ஒன்று கரெக்ட் பண்ணவா அப்படின்ட்டு லில்லி கேட்குறா. இப்போ ஜிமின் தான், ஏய் லூசாடி நீ என்ன பேச்சு பேசுகிற, ஏய் செம்மையாக இருக்கையா வேட்டி சட்டையில், அப்படி சும்மா கும்முன்னு இருக்க, வேணா நான் சிங்கிளாக தான் இருக்கேன் ஓன்னு சொல்லு, ரெடி ஆயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு லில்லி சொல்கிறா. இப்போ ஜிமின் தான், என்னடி சொல்கிற, என்ன ரெடி ஆயிடுவ, யோ மேரேஜுக்கு தான்யா, தெரியாதா உனக்கு அப்படின்ட்டு லில்லி சொல்கிறா. இப்போ ஜிமின் தான், ஏய் லில்லி என்கிட்ட வாங்கிக்குவ, ஒழுங்காக போயிடு அந்த பக்கம், எனக்கெல்லாம் ஆல்ரெடி ஆள் இருக்குது, யாராக இருந்தாலும் டிவோர்ஸ் பண்ணிடு, நான் வந்து உன்னை பிக்கப் பண்ணிக்கிறேன், சும்மா நச்சுன்னு இருக்க ஆளுக்குள்ளேயா இருந்தாலும் அப்படின்னு சொல்லிட்டு லில்லி சொல்கிறா. இப்போ ஜிமின் தான், ஏய் ஒழுங்காக ஓடி போயிடு, இல்லைன்னா ஜங்குக்கிட்டே சொல்லிடுவேன், அந்த ஆள் கிடக்குறாரியா நீ வாயா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறா லில்லினா ஜிமின் ஹேண்டை பிடிச்சி இழுக்கிறான். இப்போ அங்கே என்ன இங்கே பண்ணுறீங்க அப்படின்ட்டு ஒரு வாய்ஸு. இப்போ லில்லி, அதானே வந்துட்டான், நானுன்னு இவங்கிட்ட பேசினா மூக்கு வேர்த்துற மாட்டுது, என்னையா மாமா வேணும் உனக்கு, இப்போ எதுக்கு இங்கே வந்திருக்க அப்படின்ட்டு லில்லி கேட்குறா. அங்கே வந்தது ஜங்குக்குடா. இப்போ இங்கே என்ன ஜிமின்கிட்ட பண்ணிகிட்ருக்க, யோ உனக்கு என்னையா, என் ஃப்ரெண்டுக்கிட்ட நான் என்ன வேணாலும் பண்ணுவேன், நீ எதுக்கே குறுக்க வர, போய் அங்கே போய் வேறு வேலை இருந்தால் பாரு அப்படின்ட்டு லில்லி சொல்கிறா. இப்போ ஜங்குக்கு தான், அதெல்லாம் எல்லா வேலையும் எனக்கு பார்க்க தெரியும், இவங்கிட்ட உனக்கு என்ன வேலைன்னு கேட்டேன். அது ஒன்றும் இல்லையா, ஆள் குள்ளமாக இருந்தாலும் ஆள் சும்மா நச்சின்னு இருக்கானா, அதான் வரியான்னு கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு லில்லி கேட்க சொல்கிறான். இப்போ ஜங்குக்கு தான், ஏன்னா வரியவா, யோ தப்பாக நினைக்காதையா, கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு கேட்டேன் அப்படின்ட்டு லில்லி அப்படியே ஒரு மாதிரி இழுக்கிறான். இப்போ ஜங்குக்கு தான், என்ன சொன்ன புரியல, எனக்கு காது கிளியராக கேட்கல, கொஞ்சம் கிட்ட வந்து சொல்கிறியா, நீ கிட்ட வந்தால் என்ன பண்ணுவோன்னு எனக்கு தெரியும், போயா நான் சும்மா தான் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு லில்லி என்ன பண்ணிடுறா, அந்த பக்கம் போகிறா. இப்போ ஜிமின் தான், ஹேய் பயந்துட்டியா என்ன ஜங்குக்கை பார்த்து அப்படிங்கிறான். யோ புள்ளவத்து ஒழுங்காக ஓடி போயிரு, அந்த ஆளுகிட்ட மனசு அடி வாங்குவான்னு என்ன, ஒரே அடியில் நான் அப்புறம் எங்கள் வீட்டில் தான் கிடப்பேன் போட அப்படின்ட்டு லில்லி என்ன பண்ணுறா, அந்த பக்கம் போகிறா. இப்போ ஜிமின் தான், அப்பயே சொன்னேன் வேண்டாம் கேட்டியா, உனக்கு வேணுண்டியம் அப்படின்ட்டு இந்த பக்கம் என்ன பண்ணுறான், ஜிமின் பேசிக்கிட்டு இருக்கான். இப்போ இதெல்லாம் ஜங்குக்கு பார்த்துட்டு அப்படியே சிரிக்கிறான். ஒய் குட்டிச்சி இங்கே என்ன பண்ணிகிட்ருக்க அப்படின்ட்டு ஜங்குக்கு வந்து கூப்பிட்றான்.
இப்போ ஜிமின் தான், சங்குக்கா என்ன என்னை கூட்டுச்சிங்கிறா, என்னை கூட்டுச்சின்னா சொல்லாத, நான் ஒன்றும் அவ்வளோ குள்ளமாலாம் இல்லை அப்படின்ட்டு ஜிமின் சொல்கிறான். இப்போ ஜங்குக் தான், அப்படியா, என்னோட நீ கொஞ்சம் குள்ளமாக தான் இருக்க, அதனால தான் கூட்டுச்சிங்கிறேன். பட் இந்த இந்த பேர் உனக்கு க்யூட்டாக அழகாக இருக்குடி, நான் எனக்கு இந்த மாதிரி உன்னை கூப்பிடுன்னு பிடிச்சிருக்கு, ஸோ நான் இதுக்கு மேலே உன்னை அப்படி தான் கூப்பிட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு சொல்கிறான். ஓ போயா, நான் ஒன்று கூட்டுச்சிலாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் என்ன பண்ணுறான், அந்த பக்கம் திரும்புகிறான். இப்போ ஜங்குக் தான் ஜிமினோட ஹேண்டை பிடிச்சி அப்படி இழுத்து அப்படியே ஹக் பண்ண மாதிரி நின்றுட்டுருக்கான். என்னோட கொள்ளையால இங்கே பார் ஹைட் வச்சு பார், நான் எவ்வளோ ஹைட்டாக இருக்கு, நீ எவ்வளோ கொள்ளையாக இருக்க பாரு அப்படின்ட்டு ஜங்குக்கு சொல்கிறான். இப்போ ஜிமின் தான் அப்படி நிமிந்து ஜங்குக்கை பார்த்துட்டு, நான் ஒன்றும் கொள்ளையாலாம் இல்லை, நீ கொஞ்சம்தான் வளர்ந்துருக்க, அவ்வளோதான் அப்படின்ட்டு ஜிமின் சொல்கிறான். அப்படியா, ஆனால் இன்றைக்கி செம்மையாக இருக்கடா நீ இந்த வெட்டி சட்டையில். ஜங்குக்கா, நான் சொல்ல மறந்துட்டேன், நீயே இன்றைக்கி செம்மையாக அழகாக இருக்க தெரியுமா, உன் ஆள் பார்த்தானா இன்னைக்கு ஃப்ளாட் ஆயிடுவான் அப்படின்ட்டு ஜிமின் வந்து ஒரு மாதிரி சேட், நான் லைட்டாக சேடாக சொல்கிறான். அப்படியா, என் ஆள் என்னை பார்த்துட்டு தான் இருக்கான், ஆனால் ஃப்ளாட் ஆன மாதிரி எனக்கு ஒன்றும் தெரியலையே அப்படின்ட்டு ஜங்குக்கு சொல்கிறான். நீ எங்கே இருக்கா, எங்கே காட்டு அப்படின்ட்டு ஜிமின் சொல்கிறான். இப்போ ஜங்குக் தான், எங்கே பார்க்குற இங்கே இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கோட செஸ்ட்டை பாயிண்ட் பண்ணி ஜங்குக்கு சொல்கிறான். இப்போ அங்கேயா, சரி, ஆனால் ஒன்று சொல்கிறேன் ஜங்குக்கா, என்னை தப்பாக நினச்சிக்காத அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறான். என்ன சொல்லு. இல்லை, இன்னைக்கு என்னையே இந்த ட்ரெஸ்ஸில் செம்மையாக நச்சுன்னு ஹாட்டாக இருக்குது தெரியுமா, எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் என்ன பண்ணுறான், அப்படியே ஓடலான்ட்டு ஓடுறான். இப்போ ஜங்குக்கு ஜிமினோட ஹேண்டை பிடிச்சிட்டு, இப்போ என்ன சொன்னால் எனக்கு புரியல, அதான் நான் சொல்லிட்டேன்ல, அப்புறம் என்ன, இல்லை இன்னொரு தடவை சொல்லு, ஒரு டைமுக்கு மேலாம் சொல்ல முடியாது போ அப்படின்ட்டு ஜிமின் சொல்கிறான். இப்போ இந்த பக்கம் காய்தான், டேய் என்னடா நடக்குதுங்க, இல்லைங்க என்ன நடக்குதுங்கிறேன். ஐயோ, நேற்று என்னடானா கிஸ் அடிக்கிறானுங்க, இன்றைக்கி என்னன்னா கையை பிடிச்சிட்டு விளாட்றானுங்க. இங்கே ஒருத்தர் சிங்கிளாக சுற்றிட்டு இருக்கேன்டா, அவெல்லாம் பார்த்தா உங்களுக்கு பாவமா இல்லையா அப்படின்ட்டு காய் சொல்கிறான். இப்போ ஜங்குக்கு தான் அப்படியே காயை பார்த்து ஒரு முறைச்சிட்டு இப்போ என்ன பண்ணுறான், ஜிமின் ஹேண்டை விட்டுறான். ஜிமின் வந்து அந்த சைடு போயிடுறான். இப்போ ஜங்குக்கு தான், மயிறு, நான் உங்ககிட்ட கேட்டேனா அது எப்பட்றா, நானும் அவனு க்ளோஸாக பேசிகிட்டு இருக்கக்குள்ளே நந்தி மாதிரி குறுக்க வந்து பூந்துட்டு மயிறு எல்லாம் கெடுத்து விட்டுட்டு இங்கே என்ன வந்து சிங்கிளாக சுற்றுறேன், மயிரை சுற்றுறேன், மங்காணி சுற்றுறேன்ட்டு இருக்கிறேன், உங்கள் ஒத்த மயிறு அப்படி ஏத்தன்னு வச்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு திட்டுறான். இப்போ காய் தான், மச்சான் என்னடா இந்த திட்டுறா, டேய் போதுண்டா நிறுத்து, உனக்குள்ள எதுக்கு நான் மரியாதை கொடுக்கணும், உனக்குள்ள எதுக்கு மரியாதை கொடுக்கணும், நேற்று அப்படி தான் நல்லா ரொமான்ஸ் பண்ணிகிட்டு இருந்தேன், நல்லா ஒரு கிஸ் போயிட்டு இருந்தது, வந்து மயிரப்பிடிங்கி அந்த கெடுத்து விட்டு இன்றைக்கி அப்படி தான் அவன் ஏதோ சொல்ல வந்தான், கேட்கலான்னு வர்றதுக்குள்ளே எல்லாத்தையும் பூந்து காரியத்தை கெடுத்துட்டு இங்கே என்னடா மயிறு சீனு மயிர் போட்டுட்ருக்கா, போட அந்த பக்கம் ஏதாவது பேசுன அவனை ஃப்ரெண்டுன்னு கூட பார்க்க மாட்டேன், கொலை பண்ணிட்டு போயிடுவான் தெரிஞ்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் செம்மையாக ஜங்குக்கு வந்து காய் திட்டுறாங்க. இப்போ காய் தான், டே போதும் இதுக்கு மேலே என்னால் கேட்க முடியாது, நான் போகிறேன், நீ கண்டினியூ பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு காய் என்ன பண்ணுறான், அந்த பக்கம் போயிடுறான். இப்போ காய் தான், அப்பா என்னடா இந்த போடு போடுறான், என்னமோ தீ விட்டுருந்தா எனக்கு கொன்னே இருப்பானாட்டுதே, நல்ல வேலை காய் நீ தப்பிச்சதே பெரிய விஷயம்டா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து காய் புலம்பிகிட்டே போகிறான். இப்போ அந்த பக்கம் ஜங்கு, ஐயோ என்னமோ சொல்ல வந்தோம், அதுக்குள்ளே இந்த மயிறு வந்து எல்லாத்தையும் கெடுத்துட்டு போயிடுச்சு. எங்கே போகிறான் கேட்டுருவோம். கொட்டச்சி, ஐயோ நச்சுன்னு இருக்காளே, அப்படி இழுத்து போட்டு பண்ணணும் போல் இருக்கே, பண்ணிடுவோம் ஆளை அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து ஜங்குக்கு என்ன பண்ணுறான்னா,
அப்படியே அவன் அவன் ஹேண்டில் அவன் ஹெட்டில் அப்படியே ஒரு மாதிரி அவனே ரப் பண்ணிவிட்டு அவன் பாட்டில் அந்த பக்கம் போயிடுறான். இப்போ இந்த பக்கம் லில்லி தான், எங்கே போயிட்டான் அந்த வளர்ந்த மாடை, ஆளே காணோம், நானும் அங்கேயும் இங்கேயும் தழுவிக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு லில்லி இந்த பக்கம் அந்த பக்கம் தழுவிட்டே இருக்கான். அவன் என்னன்னா அப்படியே தழுவிட்டே ஒரு ரூம்குள்ளே போகிறான். இப்போ டே என்னன்னா அந்த சைடு திரும்பி எப்படின்னா அந்த சைடு திரும்பி அந்த வேட்டி வந்து கட்டிக்கிட்டு இருப்பான்டா. இப்போ லில்லி என்ன பண்ணுவானா அப்படியே பேக் சைட்லேயே அவன் எப்படின்னா அந்த நெகத்தை ஒரு மாதிரி கடிச்சிக்கிட்டு எங்கே போயிருப்பான், ஆளே காணுமே, டீ 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 எங்கடா இருக்க அப்படின்ட்டு பேக் சைட்லேயே வந்துட்டு என்னன்னா அப்படியே வந்து டீவை இடிச்சிட்றா. இடிச்சதும் இப்போ ஏ ஏ ஏ அப்படின்ட்டு லில்லி வந்து விழப்போவா. இப்போ விழப்போக்குள்ள எப்படின்னா டே வந்து அப்படியே பிடிச்சிட்றான். எப்படின்னா டே வந்து அப்படி லில்லி வந்து அப்படியே சாயிற மாதிரி இருப்பா. இப்போ வந்து டே பிடிச்சிட்றான். இப்போ பிடிச்சதும் ஏ ஏ பார்த்து 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 அப்படின்ட்டு அது மாதிரி பிடிக்கிறான். இப்போ பார்க்கக்குள்ள அப்படின்னா டே லில்லிக்கு 2 பேர்த்துக்குமே அப்படியே ஒரு 1 மினிட் வந்து ஐ கான்டாக்ட் போகுதுடா. இப்போ டே வந்து அவ்வளோ அழகாக இருப்பான். இப்போ லில்லியும் செம்மையாக அழகாக இருக்கா. இப்போ டே தான் அப்படியே 2 பேரும் ஒரு 1 மினிட் ஐ கான்டாக்ட் போனதுமே இப்போ என்னன்னா லில்லி வந்து டக்குன்னு நினச்சிக்கா, சாரி சாரி நான் பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு லில்லி சொல்கிறா. இப்போ டே தான் ஓகே 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 அப்படின்ட்டு இப்போ என்ன பண்ணுறான்னா லில்லி என்ன பண்ணுறான்னா அப்படியே டேவை தான் பார்க்குறான். பார்த்துட்டு அப்படி என்ன பண்ணுவான் டக்குன்னு என்னென்னா அவளோட ஐஸ் அப்படி கீழே போடுது. அவளோட ஐஸு அவ்வளோ வியடாக அவ்வளோ ஷாக்காக இருக்குது. அப்படியே ஒரு மாதிரி வீச்சுன்னு கத்துறா. இவ கத்துறதை பார்த்துட்டு டேவும் கத்துறான். ஏய் என்னாச்சு என்னாச்சு, ஏன் கத்துற அப்படின்னு சொல்லிட்டு இப்போ டே சொல்கிறா. இப்போ லில்லி தான் அவளோட ஐஸை க்ளோஸ் பண்ணிவிட்டு யூ என்னையா பண்ணுற என்னையா கீழே வேட்டி முன்னே வேஸ்ட் எடுத்து கட்டியா அப்படின்ட்டு லில்லி சொல்கிறா. இப்போ தான் டே குமிஞ்சு பார்க்க ஐயோ சாரி அப்படின்ட்டு என்ன பண்ணுறேன்னா அந்த வேஸ்ட் எடுத்து அவன் ஒரு முறை அப்படியே அந்த வேஸ்டி அப்படியே சுற்றிக்கிறான். இப்போ நீ எதையும் என்னை பார்க்கல, போச்சு நீ என்னை எதுவும் பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு டே சொல்கிறான். இப்போ லில்லி தான் நானும் ஒன்றும் பார்க்கலையா, போயா அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போகலான்ட்டு போகிறான். இப்போ டே என்ன பண்ணுறான், லில்லியோட ஹேண்டை பிடிச்சிடறான். என்னையா பண்ணுறான், என் ஹேண்டை விடியா, நான் போகிறேன் அப்படி. லில்லி நீ போ, நான் வேணான்லாம் சொல்லலை, எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணிட்டு போ. என்ன பண்ணணும் சொல்லியா. இல்லை இந்த வேஷ்டி எப்படி கட்டணும்னு சொல்லி கொடுத்துட்டு போயேன் அப்படின்ட்டு டே ஒரு மாதிரி க்யூட்டாக சொல்கிறான். இந்த பக்கம் லில்லி தான் என்ன அப்படின்ட்டு இந்த பக்கம் அப்படியே திரும்பி டேவை தான் பார்க்குறா. எனக்கு சொல்லி கொடுத்துட்டு போ. நாயா எருமா மாடு மாதிரி வளர்ந்துருக்க, இந்த வேஷ்டி கட்ட தெரியாதா அப்படின்னு சொல்லி லில்லி கேட்குறா. இப்போ டே தான் என்ன எருமா மாடா, ஏய் என்னம்மா நீ வேற, இதே நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன், நீ என்னமோ கட்ட தெரியாத அதெல்லாம் கேட்குற. எங்கள் ஊர்லலாம் ஃபேன்ஸ் எடுத்து தான் போடுவேன், இது என்னமோ பெருசாக என்னமோ நீண்டுக்கிட்டு போகுது அப்படின்னு சொல்லிட்டு டே சொல்கிறான். இப்போ லில்லி தான் ஆமாம்ல, நீ டவுனில் வளர்ந்த பிள்ளைல, உனக்கு இந்த கிராமத்தை பற்றி தெரியாதுல்ல, சரி கூடியா நான் கட்டுறேன் அப்படின்ட்டு லில்லி என்ன பண்ணுறா, அந்த கையில் நீட்டி அப்படி வேஷ்டி கேட்குறா. என்ன கொடுக்குட்டா, ஆமாம் அவன் வேஷ்டி கூடியா நான் கட்டுறேன், நீ கண்ணை மூடு அப்போ தான் நான் தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு டே சொல்கிறான். இப்போ என்னையா சொல்கிற, நீ கண்ணை மூடிட்டு எனக்கு கட்டு. வேணாயா, அப்புறம் எக்கு தப்பான இடத்துல கை பட்டுச்சுன்னா என்ன கேட்கக்கூடாது, அதில் நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன், நான் ஐஸ் ஓப்பன் பண்ணி தான் இருக்கேன், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு டே சொல்கிறான். இப்போ லில்லியும் சரி அப்படின்ட்டு என்ன பண்ணுறா, ஐஸ் க்ளோஸ் பண்ணிவிட்டு அந்த வேஷ்டி எடுத்து அப்படியே என்ன பண்ணுறான்னா டேவுக்கு அவ்வளோ அழகாக வந்து எப்படின்னா அந்த வேஷ்டி அப்படியே கட்டுறா. இப்போ இந்த பக்கம் டே தான் ஏ அங்கே கை வைக்காத, லில்லி இங்கே கை வைக்காத, அங்கே பண்ணாத இங்கே பண்ணாதன்ட்டு ஒரு மாதிரி ஆடிக்கிட்டே இருக்கான். இப்போ லில்லி தான் நான் அப்புறம் கண்ணை திறந்துடுவையா, ஒழுங்காக ஆடாமல் நில்லு, இல்லைன்னு வச்சுக்க அப்புறம் எக்கு தப்பான இடத்துல சொருவி விடுவேன்னு பார்த்துக்க அப்படின்ட்டு லில்லி சொல்கிறேன். ஏன்னா நான் வேஷ்டியை சொன்னையா, எப்போ பார்த்தாலும் தப்பாகவே பேசாதையா, யார் நான் தப்பாக பேசுகிறேன் அப்படின்ட்டு டேக்கு சொல்கிறான். ஆமாம் எப்படின்னா நானா அப்படிங்கிற லில்லி. இப்போ இந்த பக்கம் எப்படின்னா எப்படியோ அப்படி இப்படின்னு பண்ணி
லில்லி என்ன பண்ணுறா, வேஷ்டியை அப்படியே டேக்கு வந்து எல்லாம் மடித்து அந்த சொருகிற டைம்டா. இப்போ என்ன பண்ணுறானா, அப்படி டேவோட இடுப்பில் அப்படியே சொருகிறா. என்னடி பண்ணுற? யோ ஏயா நான் சொருகிறேன் அப்படின்ட்டு எப்படி லில்லி ஐஸ் ஓப்பன் பண்ணி பார்க்குறா. இப்போ டே தான் அப்படியே ஒரு மாதிரி ஷாக்காக அப்படியே பார்க்குறான். யோ என்ன ஐயா எதுக்கு எவ்வளோ ஷாக்காக பார்க்குற அப்படிங்கிறான். லில்லி சொல்கிறா, இப்போ ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு. இப்போ என்ன பண்ணுறான்னா, டே என்ன பண்ணுறான், அப்படியே கண்ணாடியை அந்த அவன் ட்ரெஸ்லாம் கரெக்டாக இருக்குன்னு கண்ணாடியில் பார்க்குறான். சூப்பராக அழகாக இருக்கான். ஹே லில்லி செம்மையாக இருக்கல்ல, நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் என்ன பண்ணுறான், டே வந்து அப்படியே லில்லியை பார்க்குறான். அப்படியே கீழேருந்து மேலே வரைக்கும் பார்க்குறான். பார்த்துட்டு வாவ் சம் பியூட்டி கேர்ள் அப்படின்ட்டு டே சொல்கிறான். இப்போ லில்லி தான், யோ என்னையா திட்டுற? திட்டுறண்ணா? யோ மா என்னம்மா உன்னை உன் அழகை ரசிச்சா என்னை திட்டுறங்கிற? ஏதோ இருந்தாலும் நீ தமிழில் சொல்லியா, இங்கிலீஷில் சொன்னால் எனக்கு தெரியாதுல்ல அப்படிங்கிறா லில்லி. இப்போ டே தான், ஏய் செம்மையாக இருக்குடி, இவ்வளோ நாள் இந்த அழகெல்லாம் எங்கடி வச்சுருந்த அப்படின்ட்டு டே சொல்கிறான். யோ சும்மா உனக்கு தான் வாய் இருக்குதுலாம் உருட்டாத, நான் எப்போ இருக்கிற மாதிரி தான் இருக்கிறேன். ஆனால் இருந்தாலும் இன்றைக்கி கொஞ்சம் கும்முன்னு இருக்கிறியே நச்சுன்னு. ஆமாம் இதுக்கு பேர் என்ன அப்படின்ட்டு அந்த சாரீ முந்தி எப்படி தூக்கி காட்டுறான். இப்போ லில்லி தான், யோ என்னையா பண்ணுற? இல்லைம்மா இது என்ன பெருசாக இருக்குதுன்னு கேட்டேன். ஓ அதுவா, இதுக்கு பேர் தாயா சாரீ அப்படிங்கிறா லில்லி. ஓ செம்மையாக இருக்கியே. அப்படியா, நீ கூட தான் நல்லா நச்சுன்னு மாப்பிள்ளை கணக்காக இருக்க அப்படிங்கிறா லில்லி. இந்த பக்கத்தே தான், அப்படியா, அப்போ மாப்பிள்ளை ரெடி, பொண்ணு ரெடியா அப்படிங்கிறான் டே. பொண்ணு ரெடியாகி ரொம்ப நாள் ஆச்சியா அப்படிங்கிறா லில்லி. அப்போ ஓகேவா, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு லில்லி என்ன பண்ணிடுறா, வெளியே ஓடியாந்துடுறா. இந்த பக்கம் டே தான், ஐயோ இந்த கிராமத்து கிளி நமக்கு பிக்கப் ஆயிடுச்சு. டேயாங்கா நீ அழகண்டா, உனக்கு எங்கேயோ மச்சிருக்குண்டா. எந்த பொண்ணு பார்த்தாலும் உன் ஃபேஸில் அப்படியே மயங்கிடுது, இவன் மயங்க மாட்டாளா என்ன அப்படின்ட்டு டே சொல்கிறான். அப்புறம் இருந்தாலும் இவன் நமக்கு கொஞ்சம் ஃபெசல்டாண்டா அழகா அப்படின்ட்டு அவளே டேயோ ஃபேஸ் அப்படியே அவனே கிஸ் பண்ணிவிட்டு அப்படியே வெளியே தான் வரான். ஓகேயா, நான் இந்த பாட்டு இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். சாரிடா, இதில் எங்களோட இதெல்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இதெல்லாம் ஜஸ்ட்டு இமேஜினேஷன் மட்டும்தான். ஏன்னாக்கா நீங்கள் ரொம்ப ஓவராக பண்ணுறீங்க, அப்படி இப்படிலாம் சொல்லாதீங்க ப்ளீஸ். சும்மா ஜஸ்ட் இமேஜினேஷன் மட்டும்தான். ஏன்னா இது ஒரு கிராமத்து ஸ்டோரி தானே, அதனால தான் நான் இந்த மாதிரி ஸ்டோரி கொண்டு வந்திருக்கேன். அப்புறம் நீங்கள் சொல்லாதீங்க, நீங்கள் ஃபேமிலிக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குறீங்க, ஜிக்குக்கு முக்கியத்துவம் கொடுக்கல அப்படிலாம் சொல்லாதீங்க ப்ளீஸ். இதில் வந்து நானே சொல்லியிருக்கேன் ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு, ஜிக்குக்கு, காய் ஃபேரி, டேலில்லி இவங்க 3 பேர் பேர்னு. ஸோ அவங்கவுங்களுக்கு ஈக்குவலான நான் வந்து கரெக்டாக ஸ்டோரி கொடுத்துட்டு வரேன். எதாக இருந்தாலும் அக்காவை கழுவி ஊற்றுங்க ப்ளீஸ், தனியாக வந்து கழுவி ஊற்றுங்க, கமெண்ட்ஸில் வேண்டாம். பரவாயில்ல, உங்களுக்கு என்ன தோணுதோ நீங்கள் சொல்லுங்கள். ஓகேடா, பாய். நான் நெக்ஸ்ட் பார்ட்டில் மீட் பண்ணுறேன். இந்த பாட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். எங்ககிட்ட உங்களுக்கு பேசணுன்னு தோணுச்சுன்னா ப்ளீஸ் எங்களோட ஐஜி லிங்க்கு வந்து நாங்கள் கம்யூனிட்டி போஸ்ட்டில் ஷேர் பண்ணியிருக்கோம். நீங்கள் வந்து பார்த்துட்டு வந்து எங்ககிட்ட பேசலாம். ஓகே, வாங்க பழகலாம். ஓகே, பாய்.